அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியதி கல்லத் இல்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று. அல் ஆஹிர். பொருள் முடிவானவன். அல் ஆஹிர் முதலும் கடைசியுமானவன். அவன் மறைவானவை மற்றும் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல் குரானில் அத்தியாயம் 57 3வது வசனத்தில் வந்துள்ளது. அல் ஆஹிரை யாரும் தாமதப்படுத்தாமல் அவனே கடைசியாக இருக்கிறான். மேலும் நம்மை அவன் ஆதரிப்பதால் அவனே கடைசியாக இருக்கிறான். மேலும் எவர்களை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்களை கவனிப்பதில் அவனே கடைசியாளனாக இருக்கிறான். அல்லாஹுவின் வெகுமதிகள் அதற்கு தகுதியானவர்களை சென்றடையும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தண்டனையையும் அனுமதிக்கிறான். ஒரு விசுவாசியின் நல்ல பழக்க வழக்கங்களால் அல்லாஹுவின் ஒளி அவரது இதயத்தில் வெளிப்படும். அல் ஆஹிர் கடைசியாக அனைத்து படைப்புகளும் இறந்த பிறகும் நிலைத்திருப்பவன். அல் ஆஹிர் முதலும் தொடக்கமும் இல்லாதவன். அவனை அன்றி எதுவும் நடக்காது. அவனே இறுதியானவன். முழு படைப்பும் மறைந்த பிறகும் நிலைத்து நிற்பவன். அல்லாஹ் நாடியவர்களைத் தவிர வானங்களில் வசிப்பவர்களும் மரணமடைவார்கள். அல் ஆஹிர் என்றும் நிலைத்து நிற்பவர். அல்லாஹுவை நிராகரிப்பவர்களுக்கு கடுமையான வேதனையுண்டு. ஆனால் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்களுக்கு மன்னிப்பும் நற்கூலியையும் அல்லாஹ் வழங்குவான். இறப்பை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள் அல் ஆஹிர் என்று 100 தடவை ஓதி வந்தால் அவர்களின் வாழ்நாள் நலமாக முடிவு பெறும். ஒரு இடத்திற்கு செல்பவர் அல் ஆஹிர் என்று ஓதிக்கொண்டு சென்றால் அங்கு அவனுக்கு சிறப்பும் மதிப்பும் ஏற்படும். அல் ஆஹிர் என்று நாள்தோறும் 1000 தடவை ஓதுபவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மற்றும் அவனுடைய இதயத்தில் அல்லாஹு அல்லாத பொருள் இடம்பெறாது. இதனை ஓதுபவர்களின் இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிடும். இவ்வாறு அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருள் உணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.